வேலைக்கு ஆகாது. நீ வேலை செய்யற, நானும் வேலை செய்யறேன். நீ ஒரு பக்கம் போடி, நான் ஒரு பக்கம் பக்கடிறேன். யார் வரான்னு பாப்பான். வரப்போறது கிடையாது. நீ படுவா சிறப்படு. நான் பாக்குறேன். நல்லா தூங்குறான் பாலு. ஓய்யா யாரா ஏந்திரா யாரி படி. ஓ வீட்டுல நண்பத்துக்கு போடுது அவனுக்கு. யாரா டேய் மச்சான். ஏய் என்னடா போன வந்தா வண்டி வச்சு வித்து குச்சான். ஆமா இந்த வாடி பா வண்டி பூக்கத்துல வித்து குடிக்கலாம்டா. யாரா டேய் ஏந்திரா ஏந்திரா மேல ஏந்திரா. அடங்கம்மா தாலியா இருக்கா. ஏன் கொஞ்சம் மொத்தம் ஓட மாட்டேன். அத்திரி எங்க அப்பா சுத்தமா பிடிக்கல. பிடிக்கல. யாரோட போயிச்சு கொல்லியா. நான் கம்பத்துல தூங்கினேன். நேற்றுக்கு என்ன மெரிச்சிட்டு வந்தீங்க பத்துங்கிறா. யாரோட நீ மெரிக்கலையா. ஏஞ்சிரு நீ ஏஞ்சிரு. எனக்கு அந்த இடத்துல படுக்கிறதுக்கு பயமாக்குது. நீ இப்ப அந்த இடத்துல போட, நான் இந்த பக்கம் பத்துக்கிறேன். நான் தூக்கூடாது குடுக்குன்னு ஒரு 8 வருஷம் பையன் போய் பார்த்தீங்கன்னா கேட்ட நான் 8 வச்சுன்றான். அப்புறமேட்டு வா பெரிய புள்ள பூசிக்கிறானு பொந்தது பையா. யாரு முன்னாடிய ஒரு பெருமை கூட பார்க்காம என்ன 8 வருஷம் இங்க வந்து பாத்துக்கிறேன். நியாயமா உனக்கு எவ்வளவு இருமாப்பு இருக்கா மச்சான். தப்பு வரலடா. கால் தப்பு கால் தப்பு எல்லோ சொல்றோம். என்னடா நீ வைக்கிற நானும் வைக்கிறேன். அப்ப எவனோ ஒருத்த வந்துக்கிறான். யாரு தெரியல. நம்ம என்ன பண்றோம். தூங்குற மாதிரி நடிக்கிறோம். உங்களை அவன் பிடிக்கிறோம். அடி கோயம்மன் மாதிரி அமைக்கலாம். படி பாத்துங்களா உன் புத்தி ஒன்று விட்டு போத பத்தியா. என்னடா கோயம்முக கோயம்முக போய் பண்றா உன் பழனி நான் பண்றாங்க ஐயா. இங்கிருந்து போன தேவ பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து கூட போய்க்கலாம். யாரு நீ பாபா பாபா உன் பேர் என்னடா. ஊபா யாரா உன் பேர் என்னடா. ஊபா
என்ன மச்சான் பேசுறாமா தெரியல ஊமடா ஏய் ஊமை இவன் தான் பொழுது யாரடா ஊமையாகிற கம்யூனிட்டி அங்க தேவ ஒரு பச்சை வந்து பிச்சை கூட பைத்திக்கலமாடா யாரடா ஊமை ஓ டேய் இதெல்லாம் கம்யூனிட்டி டேய் ஊமையாகிற கம்யூனிட்டியா எங்க கைடிக்கு வந்தனா அண்டை வெயிட் போத்திக்கலாம் வாடா டேய் அண்டை வெயிட்டியே அண்டை வெயிட்டி அண்டை வெட்டி தான் யாரடா டேய் அது விட்டு எவ்வளவு எம்மோ போய் வந்தா ஓத்த என்ன போய் ஏறி ஆண்டு சொல்றடா ஓ என் கால கூட வீர ஓடி போறேன்டா அப்படி கேக்கல உன் பாப்பா கூட நான் ஓடி போறேன்டா என்னடா ஏய் அம்பி தம்பி அம்பி என்ன மட்டும் கால் அடிக்குடா சாக்கு நீ என் பாப்பால கேக்குறோம் எம்மோ இவா இருக்கா அவன் கேட்டா நீ கேட்டா எவ்வளோ போய் 50 ரூபாய் இல்லைன்னா 1000 ரூபாய் கிடைக்கும் நான் சொல்லல அவன் தான் கேட்கறான்றானே உனக்கு எம்மோ தீங்கு போட்டு நக்கு சொல்றான் ஐயோ தீங்கு போட்டு நெருக்கி சொல்றான்டாப்பா ஒரே வெட்ட வெட்டி நான் சொல்லலாம் நான் சொல்ல வேண்டாம் அந்த மாட்டு என்ன பண்ணிக்கிறான் கம்மிட்டு அவுட்டு ஓடி முடியா தண்ணி பால் குடிக்க முடியுது அந்த பால் கொஞ்சமா சொன்ன வேண்டியதாடா தரு புறன்னு ஒரே ஒரே நான் தெரியாது யார் நானே ஒரு பக்கம் மட்டும் கூடி விட்டுங்கறன போல 5 லட்சம் சொன்னா முட்டை போட்ட வேலை இருக்கடா சரி விடுவாய் ஏய் அவனை விட கூட அர்த்தம் இது பண்ண முடியா என்ன சபியா தப்பு செஞ்சுட்டு தண்டனை மன்னர் கொடுப்பாரு படத்தை புடிச்சிட்டு போலாம் வாடா வாடா டேய் ஊமா அவனை கையால் கிளம்ப பிடித்து வைத்திருக்கிறேன் நம்ம அரவன் தங்கையின் முத்தாரத்து கனவாட வந்து விட்டானா அந்த கல்வனை கொண்டு வந்திருக்கிறாயா இங்கே ஆடிவாங்க கல்வனை அப்பா இவன்தான் அந்த கல்வன் இவனுக்கு சரியான தண்டனை கொடுங்கள் நான் சென்று என் மனைவி அழைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகட்டும் ஏய் பூமுடி அகற்று முதல் அப்படியே ஆகட்டும் கைடா டேய் நான் கைடா கால ஓய் எப்படி இருக்கறான் பாரு டேய் விலகா கட்டா தோ கைடா மோந்தா பாறங்க மத்த மூணு கூடோட ஓய் சதி மேரி இருக்கியா அட என்ன மாதிரி ஏய் என்ன மாதிரி ஏய் என்ன மத்தே பாரு அட லெஃப்ட் ரைட் முன்னா என்னடா என்ன அடிக்குறா நான் பாலிக்குறா மலே நிக்கமாடா ப்ரோ நிக்கமா என்ன ஏய் சொல்லியா ஏய் யாரவனே என் மச்சங்கறான் டீ கம்மியா தந்து போடுறவனா டீ கம்மியா நீ சீட்டே வெங்க சாமானா கம்மியாட்டி என்னடா மறிறா உட்டன் வச்சியா மா எங்க வந்தியா என்ன மறிற என்ன ஏய் வாடா எത്ര ஒரே சொருவே என்ற சாணி வேறியா ஏய் மச்சான் போ ஏய் எந்த ஆளு பாடு யாரா அவர் கைகளுக்கு கப்பி சொன்னையா என்னையா ஏய் எத்த நாடு டா ஊமா எப்படி பேசுறான் இவனாடா ஊமா ஏய் எந்த நாடு ஐயா நான் கலிங்கத்தை சேர்ந்தவன் உடைய பெயர் பலிங்க ஏய் என் நாட்டில் எதற்காக கொள்ளடிக்க வந்த அரமல்லே நீ ஐயா நான் கொள்ளடிக்கிறது தவறுதான் எதற்காக பெறப்பட்ட செயலை செய்தேன் என்னுடைய நாட்டிலும் பசியும் பட்டினியிலுடைய மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் பெறப்பட்ட செயலை செய்தேன் ஏய் கலிங்க நாட்டை சேர்ந்தவர் வேறு பலிங்கன் உன் நாட்டிலே ஏழ்மை குடிகொண்டிருக்கிறது அந்த ஏழ்மை போக்க வேண்டுமென்று இந்த தென்னாட்டிலே வந்து காலெடுத்து
அரண்மனை கொள்ளையடிக்க வந்திருக்கிறாய். என்னுடைய நாட்டிலே கொள்ளை அடிப்பவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? தெரியாமல் கலவர வந்து விட்டாய். அப்படி கலவர வந்தவனுக்கு என் நாட்டிலே தூக்கு தண்டனை போகிறேன். சரியான தண்டனை மாமால. இப்ப முத்தா தான். ஏய் வாடா வாடா மேலே ஏறு வாடா. ஏய் வாடா வாடா வாடா. ஏய் போட்ட வாடா அண்ணா. நான் மறியறா. காய்தியோட மால அவ்வளவுதா. பிளாடி பக்கோடா வாயா. முகமடி பாறா. போற மேலே ஏற மாட்டேனா அவன். யார் என்னடா? புட்றா. ஒரே இஞ்சி. வாடா மேலே ஏறா. பின்னால போய் பாத்து சேர் முடிச்சிக்க போதே. போறா பட்டுனா. நான் பேச போறேனா? கைசி ஆசை எனக்குடா. அடிக்காது எனக்கு தானா? கடைசி ஆசையா? என்ன திருப்பி விட்டுருவா போயிடுறேன். ஏய் சரி அதோட முகமடி போடு. போடுற முகமடி சொல்றேன். நாளை கொல்ல பேசுங்க நீங்க. ஐயா, என்னோட உயிரே போகிறது. இதற்கப்புறம் எனக்கு என்ன கடைசி ஆசை? ஆசீர்வாதம் கிடையாது உனக்கு அவ்வளவுதானே. நிறைவேற்றலாமா தண்டனையை? போடுறா. ஐயா மாட்றா. ஐயா தூ மாட்டலமா மாட்றா மாட்றா. என்னையே சாவடி போறியா? யாரா விச்சடே? நான் 1 2 3 வரைக்கும் சொல்லுவேன். மக்களை போய் நான் 3 சொன்னேன்னு இத்துனா. ஏ பையா என்னடா? சரியா கேக்கல 3 சொன்னேன்னு இத்துனா. 3 சொன்னேன்னு இத்துனா. கண்ண மூடுமா? எதுக்கு? 1 2 3. ஏய் கைசடே. ஐயா, சீக்கிரம் தண்டனை கொடுங்க ஐயா. ஏய் எடுக்கறடா அவனுக்கு. ஏய் வாட்ட ஓரமா கிளம்பி வந்து தவற மாட்டேனா நானு. யாரடா கொக்க சாணி படி. டேய் டேய் இவனுக்கு மாட்றானா அவங்க ஐயா ஒரே நான் தடிக்கு தான் சொல்லி. யாருக்கு தெரியல பையா. ஐயா டேய் டேய் ஏய் 1 2 ஏய் 3 சொல்லுங்க கேளுங்கப்பா. என்னம்மா? என்ன இங்க என்ன நடக்கிறதப்பா? ஏய் தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கிறேன். அப்பா கலவர வந்தவனுக்கு அவர் என்ன தவறு செய்தார்? அரண்மனையில புகுந்து முத்தாரத்தை கலவர வந்தா நல்லவா? அண்ணன் பிடித்து வந்தான் கையோடு. அதனால் இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கிறேன். அப்பா இவனுக்கு தெரியாதா? அப்பா போதும் நிறுத்துங்கள். என்ன வார்த்தை உரைக்கிறீர்கள்? முதலில் அவரை இறக்க சொல்லுங்க. ஏய் யாரடா போய்ட்டான் இங்க அவன். ஓட்ட நல்ல வேலை போய்ச்சிங்க. இறக்குங்கடா. இறங்கடா எதிரடா சொல்லுவாங்கடா. ஏய் அப்பா நான் சொல்லும்படி கேளுங்கள். நம்முடைய நாட்டிலோ நம்முடைய மாந்தோப்பில் அன்றாடம் ஒரு மாங்கனி திருடு போகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாங்கனி திருடு போகாத வண்ணம் யாராவது ஒருத்தவரை காவல் வைக்க வேண்டும்பா. காவலிக்கிறாங்கம்மா. யாரு? காதல் பாசமா அவங்க அம்மா பூமாவா. காதல் பாசா அவங்க அம்மாவுக்கு பூமாவுங்க நல்லா இருப்பாங்க காவல். அப்பா நான் சொல்லும்படி கேளுங்கப்பா. யார் ஒருவர் களவாடுகிறாரோ அந்த களவாடக்கூடியவரையே அது மட்டும் கிடையாதுப்பா. ஒரு பூட்டுக்கு சாவி எங்க இருக்குது? வீட்டில் இருக்கும். பூட்டு இருக்கும் பொழுது அந்த சாவியையே நாம் தனியா பிரிச்சு வைக்கணும். அப்ப திருடங்கட்டே சாய் கூட சொல்ற. சரியா போச்சு. அப்பா நான் சொல்வதை போல் நீங்கள் செய்ய வேண்டும். எப்பொழுது இவர் திருடுகிறார் என்று சொல்லீர்களோ அதனால் இன்று முதல் இவருக்கு நம்ம நாட்டிலே ஒரு பதவியை கொடுத்துடலாம்பா. நீ சொல்வது எப்படி இருக்கு தெரியுமா? திருடன் கழுத்திலே சாவி கொடுத்தால் திருடு போகாமல் இருக்கும் என உரைக்கின்றாய். அதனால் இவன் கல்லூராக இருந்தாலும் நம் நாட்டில் இவனுக்கு ஒரு பதவி கொடுத்தால் இவன் திருட மாட்டான். கடமையில பாடுபட வைக்கின்றாய். உன் வார்த்தைக்கு எப்போதும் மறு வார்த்தை கிடையாது. மகள் வார்த்தைக்கு இந்த தந்தை எப்போதுமே மறுக்க சொன்னது கிடையாது. அப்படியாப்பா என்ன உரைக்கின்றாயோ நான் அப்படியே செய்து படிக்கிறேன். நம்முடைய நாட்டிலோ தலைமையார் பதவி காலியாகத்தான் இருக்கிறது. அந்த பதவியை அவருக்கு கொடுத்தால் என்ன? அப்பா தளபதியார் பதவியை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கப்பா. திருட்டு தேவடா பண்ணி கொடுக்காத ஐயா. சொல்லத்துக்கு மூஞ்ச பாத்தியா எப்படி பாத்தியா? என்ன வேணா சொல்வதை என் மகள் வார்த்தையால் தெய்வ வாக்கி என் மகள் எப்படி உரைக்கின்றாளோ அவள் விருப்பத்துக்கு தடை என்பதே கிடையாது. மொழியே சரி கிடையாது. அவளை நம்பித்தான் இந்த அரண்மனை ஆட்சியில் கொண்டிருக்கேன். அவள் எப்படி உரைத்தாலும் சரி அப்படியே செய்து முடிப்பது இந்த தந்தையின் கடமை. கல்லூராக வந்து விட்டால் இந்நாட்டுக்குள் தலைமை கொடுக்கிறேன். நாட்டு மக்கள்
மக்களுக்கு எவ்வித குறை என்பது இருக்கக்கூடாது. கண்ணிமை எப்படி காக்கிறதோ அத்தமிழ் நாட்டு மக்களுக்கு குறை இல்லாமல் பாதுகாப்பது உடைய கடமை. ஆகட்டும் ஐயா. அப்பா இந்த சந்தோஷமான நேரத்துல நான் மாந்தோப்பு போயிட்டு வரேன். போயிட்டோமா அப்பா நான் மாந்தோப்பு போயிட்டு வரேன். அடியே கிடையாது. போயிட்டோம் நான் மாந்தோப்பு போயிட்டு வரேன். அப்பா போயிட்டு வரோம். நான் மாந்தோப்பு போயிட்டு வரேன். ஏய் அழகு நான் மாந்தோப்பு போயிட்டு வரேன்டா. போயிட்டு வரேன். நான் மாந்தோப்பு போயிட்டு வரேன். ஏய் அழகு நான் மாந்தோப்பு போயிட்டு வந்துடுறேன்டா. சரியாம்மா போயிட்டு வரட்டுமா? இப்போ நான் வந்துடுறேன் பின்னாடி ஆய் பலிங்கா ஐயா அதை கொடுத்து விட்டு உண்மையா? நாட்டு மக்களுக்கு குறை என்று இருக்கக்கூடாது. ஆகட்டும். நாட்டு மக்கள் வாழாத வாழ்த்த வேண்டும். வாழ்த்த வேண்டும். யாருக்கு மன மகிழ்ச்சியாக சர்வ ஜாக்கிரதை வருகிறேன். ஆகட்டும் ஐயா. சென்று வாருங்கள். நீங்கள் உள்ளே போங்கள். என்னையும் கூட்டு போடுங்க, நானே வந்துடுறேன். அவனுக்கு ஒரு தளபதி பதிவு கொடுத்துக்கிறீங்க, என் தூத்து கேட்க மாட்டாம. ஆமாங்க, அடிக்க மாட்டேன்டா. நீ எங்க போற? என்ன எங்க ஏய், காவலா, எங்கேயும் நீ யார்? என்னுடைய காவலன். அப்படின்னு சொல்லி நம்மளை கையில நல்லா உள்ள மனுஷன். ஆ. ஏங்க, அவன் மடிக்கிறான் பாருங்க. அடிக்க மாட்டான்டா. ஏய், பார்வை அப்படித்தான்டா அவனுக்கு. ஓ, அப்படியா? என்ன பண்ணுவான்னு